ஹாய்! என்னோட பேர் தான் விஸ்வா. அதாவது நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, தூங்கிட்டு இருக்கிற நான் தான் விஸ்வா. ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதியா தூங்குறேன்னு சொல்லலாம். டைம் 10 மணி ஆகுது. அசந்து தூங்கிட்டு இருக்கேன். 1 வருஷத்துக்கு அப்புறம் நான் என் வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கேன். பின்னாடி சாமி பாட்டு, சமைக்கிற சத்தம் கேட்டே ரொம்ப நாள் ஆச்சு. வேகமா ஓடிட்டு இருக்கிற சென்னையிலேருந்து கொஞ்சம் பிரேக் எடுத்து என்னோட சொந்த ஊருக்கு வந்திருக்கேன். உண்மைய சொல்லப் போணும்னா பிரேக்குன்னு சொல்ல முடியாது. ஓடி வந்துட்டேன். பயத்திலயோ, இல்லைன்னா புதுசா இருக்கறனாலயோ, நம்மளால அங்க இருக்க முடியுமா? அப்படிங்கிற பல எண்ணத்திலேருந்தே ஓடி வந்துட்டேன். காலையில 3 மணிக்கு கோயம்புத்தூர ரீச் பண்ணேன். கோயம்புத்தூர ரீச் பண்ண உடனே தான் எனக்கு பாதி உசுரே வந்துச்சுன்னு சொல்லலாம். 1 வருஷம் நான் சென்னையில எப்படி இருந்தேன்னு சொல்லி எனக்கு தெரியவே இல்ல. போகும்போது 1 பேக்கோட போனேன். வரும்போது 4 பேகு, 1 ஃபேனு, நெறைய ஆக்சஸரீஸோட வந்திருக்கேன். இதில நான் ஓடி வந்துட்டேன்னு சொல்லி சொன்னேன் பார்த்தீங்களா? அதுக்கான ரீசன் நான் கோயம்புத்தூர விட்டு வெளிய போனதே இல்ல. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட்டு டைம் 1 இயர் கோயம்புத்தூர் இல்லாம வேற சிட்டில இருந்துட்டு வந்திருக்கேன். ஃப்ராங்க்கா சொல்லப் போணும்னா, என்னோட வீடு தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் முக்கியமான புடிச்ச இடம். ஆனாலும் 1 இயர் தனியா ஒரு ரூம்ல இருந்துட்டு, மறுபடியும் என் வீட்டுக்கு வந்திருக்கேன். சொந்தக்காரங்க இல்ல, ஃபேமிலி இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. எல்லாருமே புதுசான முகங்கள். நான் சென்னையில பார்த்தது எல்லாமே. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, என்னோட பிஜி மேட்ஸ். எல்லாருமே டிஃப்ரெண்ட் ஏஜ்ல இருந்தோம். ஒருத்தருக்கு என்னடான்னா மேரேஜ் ஆயிருந்துச்சு, பிஜில இருந்தாரு. இன்னொருத்தருக்கு என்னடான்னா மேரேஜ் ஆகப்போகுதுன்னு சொல்லி சொன்னாரு. இன்னொருத்தர் வேலை தேடிட்டு இருந்தாரு. இன்னொருத்தர் ஆன் சைட் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் சென்னைக்கு வந்திருக்காரு. இதுல என்ன மாதிரி ஒரு அரைவேக்காடு. இப்படிதான் என்னோட பிஜி ஃபுல்லா இருந்துச்சு. இப்படியே என்னால பல பேர சொல்ல முடியும். என் பிஜிய வச்சே ஒரு புது ஸ்டோரி என்னால எழுத முடியும். இந்த மாரி புது விஷயங்கள நான் சென்னையில பார்த்தேன். உண்மைய சொல்லப் போணும்னா, எனக்கு கோயம்புத்தூர்ல வேலை கிடைச்சிருந்தாலும், நான் இந்த ஒரு ஃபீல் அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னால கிடைச்சிருக்குமாங்கிறது ஒரு கேள்வி தான். கோயம்புத்தூர்ல வேலை கிடைச்சிருந்தாலும். சென்னைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நானே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். அது மட்டும் இல்லாம சென்னை எனக்கு பல விஷயங்கள கத்துக் குடுத்துச்சு. கத்துக் குடுத்துச்சுங்கிறத விட, நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் என்னோட லைஃப்ல நெறைய சிச்சுவேஷன்ஸ அங்க தான் புதுசா அன்லாக் பண்ணேன்னு கூட சொல்லலாம். எமோஷனல்ஸ், ஏமாற்றம், லவ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், நம்மள அந்த டைமுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறவங்க, அப்படின்னு சொல்லி நெறைய பேர பார்த்தேன். அவங்கலாம் சேர்ந்து எனக்கு சூப்பரா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே எனக்கு ஒரு லெசன்ஸ். என்னோட லைஃப்ல இருக்கிற ஒரு பெரிய பார்ட். இதெல்லாம் நான் எவ்வளோ நாள் தான் ஞாபகம் வச்சுக்கிறது? சில திங்ஸ் எல்லாம் தேவையில்லன்னு சொல்லி பிரைனே மறந்துரும். பட் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் யாராச்சும் அத பத்தி கேட்கும்போது, உங்களுக்கு தோணும்ல சில வார்த்தைகள்லாம். ஆமா, அதெல்லாம் நடந்துருந்துச்சு. நல்ல குட் மெமரீஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். சான்ஸ் கிடைக்கும்போது ஏதாச்சும் திங்க் பண்றதுக்காச்சும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த மெமரீஸ வச்சு. இதெல்லாம் நான் எங்க ஸ்டோர் பண்றதுன்னு யோசிக்கும்போது, ஃபர்ஸ்ட்டு நான் டைரியில எழுதிட்டு இருந்தேன். இனிமேல்ருந்து டைரி எழுதி என்ன பிரயோஜனம்? அப்படின்னு முடிவெடுக்கும்போது தான், சரி எல்லாத்தையும் வீடியோவும், நம்ம வாய்ஸாவும் கொஞ்சம் ஃபுட்டேஜா ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னு நான் ஒரு முடிவெடுத்தேன். இந்த ப்ராசஸ் நான் காலேஜ்ல இருந்தே பண்ண ஆரம்பிச்சேன். பட் சென்னை போனதுக்கப்புறம் நான் அத விட்டுட்டேன். அதுக்கான ரீசன் நான் வேலை பார்த்த இடம்னு கூட சொல்லலாம். எனக்கு ஒரு டைமும் இல்ல, எதுவுமே இல்ல. எனக்கு பிடிச்சத என்னால கன்டின்யூ பண்ணவே முடியல. ஸோ நான் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணத, ஓகே சென்னையிலேருந்து ரிட்டர்ன் வந்துட்டோம். இனிமேல்ருந்து கன்டின்யூ பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு. இந்த வீடியோஸ் மூலியமா என் லைஃப்ல என்ன நடந்துச்சுங்கிறத என்னால திரும்பி பார்க்க முடியும். என்னால வேகமா ஓட்டி கூட விட முடியும். இந்த லைஃப்ல இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு இது ஒரு ஆப்ஷன். பட் இதுலேருந்து நான் ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன். சில டைம் நம்ம பண்ற தப்புகள்லேருந்து நம்ம திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லி. சில டைம் நம்ம வேணான்னு சொல்லி விட்டுட்டு போனத கூட மறுபடியும் எடுக்கணும்னு சொல்லி தோணும். அப்படிதான் நான் மறுபடியும் இங்க வந்திருக்கேன். காலேஜ்ல விட்டத மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட ஒவ்வொரு வீடியோஸ்லயும் நான் ஒவ்வொரு மெமரீஸ ஸ்டோர் பண்ணி வச்சுட்டுருக்கேன். எல்லா வாட்டியும் நான் திங்க் பண்ணுவேன். குட் மெமரீஸ் நல்ல தருணம் அப்படிலாம் திங்க் பண்ணியிருக்கேன். சில வீடியோஸ்லாம் பார்க்கும்போது, ஆமா நம்ம இந்த இடத்துல செருப்படி வாங்கினோம்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆகும். ஆக்சுவலி இது எல்லா லைஃப்லயும் இருக்கிறது தானே. என் வீடியோ பார்க்கும்போது மேபி நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க லைஃப் கூட ரிலேட் பண்ணிக்க முடியும். பிகாஸ் எதுவுமே இருக்காது என் லைஃப்ல. ஸோ என் கூட சேர்ந்து என்னோட ஜர்னில நீங்களும் ட்ராவல் பண்ணுங்க. தெரிஞ்சுப்பீங்க நெறைய விஷயத்த. என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சது 2 வார்த்தை தான். 1 தெரியாதுங்கிறது. 2வது ஆசைப்படுறது. இந்த வார்த்தை தான் எனக்கு அதிகமா தெரியும். நான் அதிகமா ஆசைப்படுவேன். வின் ஆகுறனோ இல்லையோ, ஆனா அதுக்கு முன்னாடியே ஆசைப்பட்டுட்டு இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துருவேன். என்னோட ஆசைய நான் அப்படியே ஒரு மோட்டிவேஷனலா மாத்தி, அதுக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சுருவேன். இது எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்குன்னு சொல்லலாம். 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது மிலிட்ரிக்கு போகணும்னு சொல்லி முடிவெடுத்ததுலேருந்து, 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தது.
இதில சில டைம்ஸ்லாம் பைரேட் ஆகணும்னு சொல்லி சுத்திட்டு இருந்தேன். பைரேட்ஸ் ஆஃப் தி கரீபியன பார்த்துட்டு ஜாக் ஸ்பேரோ மாரி ஆகணும்னு சொல்லி சுத்திட்டு இருந்தேன். எல்லா ஸ்டேஜ்லயுமே நான் ஒவ்வொரு வாட்டி ஆசைப்பட்டதை என்னோட லைஃபோட நான் வந்து பார்த்தீங்கன்னா, சேர்த்துக்கிட்டு மோட்டிவேஷனலா மாத்தும்போது, ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒவ்வொரு ரிசல்ட் கிடைக்கும். அதே மாரி தான் நான் 10த் படிக்கும்போது என்னோட சயன்ஸ் மேம் சொன்னனால பயோமெடிக்கல் படிக்கணும்னு சொல்லி முடிவெடுத்தேன். பட் நான் என்னதான் முடிவெடுத்திருந்தாலும், எங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு என்னைய பத்தி நல்லாவே தெரியும். இவன் எப்படி படிப்பான்? எந்த லட்சணத்தில படிப்பான்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சனால, "உனக்கு அதெல்லாம் சுத்து போட்டாலும் வராது. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன போய் எடு" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ +1, +2ல கம்ப்யூட்டர் படிக்க ஆரம்பிச்சேன். அங்க தான் எனக்கு இன்னொரு சார் வந்தாரு. அப்பா சார்ன்னு சொல்லி. அவரு எங்களுக்கு எப்பவுமே பிசினஸ் காமர்ஸ் பத்தி தான் சொல்லித் தருவாரு. புக்ல இருந்து வெளிய போய் ஆனந்த பவன் எப்படி உருவாச்சு, பக்கத்துல இருக்கிற டீ கடை எப்படி உருவாச்சு, அவங்க எப்படி பிசினஸ ரன் பண்றாங்க, அது எல்லாமே சொல்லித் தருவாரு. அப்பதான் எனக்கு கொஞ்சம் எனர்ஜி ஆச்சு. ஓ! பிசினஸ்ல இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி. நான் அப்ப எடுத்த ஒரு ஸ்டாண்ட் தான் பிசினஸ் பண்ணணும்னு சொல்லி. இந்த மாரி ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒவ்வொரு ஆசையோட இருந்த எனக்கு கடைசியா பிசினஸ்ல போய் முடிஞ்சுச்சு. எனக்கு எப்படி பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு எதுவுமே தெரியாது. ஆனா +1, +2ல எனக்கு புடிச்ச சப்ஜெக்ட் காமர்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா சார் வந்து புக்ல இருக்கிறத சொல்ல மாட்டாரு. ஊர்ல இருக்கிற எல்லா கதையுமே சொல்லுவாரு. எனக்கு கேட்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டா இருந்துச்சுங்கிறனாலயே எனக்கு அது பிடிச்ச சப்ஜெக்ட் ஆச்சு. எனக்கு பிசினஸ்ங்கிறதும் பிடிச்சதாச்சு. அப்படியே காலேஜ் பக்கம் வந்தோம் அப்படின்னா, காலேஜ்ல எனக்கு அந்த மாரி ஒரு பேப்பருமே கிடையாது. பிகாஸ் நான் எடுத்தது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. அங்க தான் எனக்கு புரோகிராமிங்கிற ஒரு கான்செப்ட்டே வந்துச்சு. மேக்ஸிமம் என் கூட இருந்தவங்க எல்லாருமே சயின்ஸ், மேத்ஸ் அதெல்லாம் படிச்சுட்டு வந்தவங்களா இருந்தாங்க. நான் மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா ஆர்ட்ஸ் சைட்லேருந்து வந்திருந்தேன். எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கவுண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனா என்னோட டிபார்ட்மெண்ட்ல சி, சி++, ஜாவா, பைத்தான், ஜாவாஸ்கிரிப்ட் இந்த மாரி ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் இருந்துச்சு. எனக்கு வந்த புதுசுல ஒண்ணுமே புரியல. நான் மேக்ஸ் மிடில் பெஞ்ச். எதுக்குமே அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் காட்டிக்க மாட்டேன். நான் பாட்டுக்கு கம்முன்னு உட்காந்துட்டு கம்முன்னு போயிட்டுருப்பேன். இதுதான் என்னோட காலேஜ் லைஃப். இன்னும் தோண்ட தோண்ட நெறையா வரும். பட் இதெல்லாம் நான் ஆல்ரெடி ஒரு சேனல் வச்சு எல்லாத்தையுமே எடுத்து, வீடியோ எடுத்து அத டெலீட் பண்ணிட்டு போயிட்டேன். ஸோ இனிமேட்டு இந்த காலேஜ் லைஃப்ப பத்தி பேச வேண்டாம். அகைன் சென்னைக்கு வருவோம். 3 இயர்ல மேக்ஸிமம் எங்களுக்கு டிரைவ் எதுவுமே வரல எங்க காலேஜ்ல. வந்ததுல 3 கம்பெனில நான் செலக்ட் ஆனேன். அதுல பக்கத்துல இருந்தது சென்னை. மத்த கம்பெனி எல்லாமே தள்ளி தள்ளி இருந்துச்சு. சென்னைங்கும்போது எனக்கு பயம் இல்லாம இருந்துச்சு. எல்லாரும் தமிழ் தான் பேசுவாங்க. நம்ம அங்க போய் ஈஸியா மெர்ஜ் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம எனக்கு புடிச்சவங்களுக்கும் சென்னையில தான் வேலை கிடைச்சிருந்துச்சு. ஸோ சென்னை தான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருந்துச்சு. சென்னைன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, சென்னையில எந்த கம்பெனின்னு சொல்லணும். டிசிஎஸ், டாடா கன்சல்டன்ட் சர்வீசஸ். இங்க தான் எனக்கு ஆஃபர் சென்னையில குடுத்தாங்கங்கிறதுக்காக உடனே வந்துட்டேன். பட் எதையுமே யோசிக்காம வந்த முதல் முட்டாள் நானா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். மத்தவங்கலாம் சொன்னாங்க, டிசிஎஸ்ங்கிறதுக்குள்ள போகக்கூடாது. அது வந்து பார்த்தோன்னா எப்பயுமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி தான் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லி. ஆனா நான் அதெல்லாம் எதுவுமே காது குடுத்து கேட்கல. எனக்கு டிசிஎஸ் பிடிச்சிருந்துச்சு. சென்னை லொகேஷன் பிடிச்சிருந்துச்சு. அது கூடயே சேர்ந்து பிடிச்சவங்களும் வந்தாங்க. இன்னொருத்தரையும் சொல்லி ஆகணும். உதய் அண்ணா. என்னோட காலேஜ் சீனியர். நான் 2nd இயர் படிக்கும்போதே இவருக்கு 3rd இயர்ல ஆஃபர் கிடைச்சிருச்சு டிசிஎஸ்ல. எப்போ பேசினாலும் டிசிஎஸ்ல இருக்கும்போது லைஃப் செட்டிலுங்கிற ஒரு வார்த்தைய எனக்கு சொல்லி என் மண்டையில பதிவு பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம போனா நானும் டிசிஎஸ் தான் போவேன். அப்பன்னு சொல்லி நான் எடுத்த முடிவு எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லி ரொம்ப நாள் கழிச்சு ரியலைஸ் பண்ணேன். ஆனா உண்மையை சொல்லப்போனா டிசிஎஸ் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆஃபர். அது வரைக்கும் முன்னாடி என்னோட 3rd இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் அப்படியே ரொம்ப சோகமா தான் இருப்பேன். டிசிஎஸ் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அகைன் அடுத்தடுத்த ஆஃபர்லாம் வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ பல கனவுகளோட புடிச்ச கம்பெனி, புடிச்சவங்களோடன்னு சொல்லி நான் சென்னைக்குள்ள போனேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட்டு கம்பெனி, ஃபர்ஸ்ட்டு வெளிய ஊர் கோயம்புத்தூரை விட்டு வெளிய போற எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லி எனக்கு எல்லாமே புதுசு புதுசா இருந்துச்சு. இதில நான் முக்கியமா சொல்லியே ஆகணும். ஃபர்ஸ்ட் டே நான் சென்னை விட்டு இறங்குன உடனே சிறுசேரியில எங்க பஸ் அங்க தான் இறக்கி விட்டாங்க. சிறுசேரியில ஒவ்வொரு பிஜிக்கும் நான் போய் ரூம் தேடிட்டு இருந்தேன். ரூம் இருக்குமா? ரூம் இருக்குமா? ரூம் இருக்குமா? ரூம் இருக்குமான்னு சொல்லி என் மைண்டுக்குள்ள அப்படியே இருக்கு. நான் மட்டும் வரல ரூம் தேடுறதுக்கு. கூடவே சேர்ந்து எங்க அப்பாவையும் கூட்டு வந்திருந்தேன். எங்க அப்பா இவனால இங்க இருக்க முடியுமா? தங்க முடியுமான்னு சொல்லி 1000 கேள்வியோட வந்திருந்தாரு. ஒரு வழியா எனக்குன்னு சொல்லி ஒரு சின்னதா இடம் கிடைச்சிச்சு. பட் நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. நான் பல கனவுகளோட வந்தேன். ரூம்னா அப்படி இருக்கும், இப்படி இருக்கும்னு சொல்லி. பட் சின்னதா ஒரு ரூம் குடுத்தாய்ங்க. ரூம்னு கூட சொல்ல முடியாது. ஹால செப்பரேட் பண்ணி இதுதான்ப்பா உன்னோட இடம் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டாங்க. எங்க அப்பாவும் என்னை விட்டுட்டு போறதுக்கு மைண்ட் செட்டே இல்ல. உனக்கு இந்த கம்பெனி கன்ஃபார்ம் வேணும் தானா? நீ வேற கம்பெனி கூட எடுத்துக்கோயேன். கோயம்புத்தூர்லயே கூட இரு அப்படிங்கிற மாரி எங்க அப்பா 1000 கேள்வி. நான் இங்க வந்துட்டு என்னால இங்க தனியா இருக்க முடியுமா? இதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்க போறோம்? அப்படின்னு சொல்லி மண்டைக்குள்ள பல கேள்வி ஓடிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டேவ கடக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. அந்த நைட்ல எனக்கு தூக்கமே வரல. நம்ம பாட்டுக்கு ஒரு அவசரத்துல வந்துட்டோம். இனிமேல் என்ன பண்ண போறோம்? அப்படிங்கிற மாரி என் மைண்டுக்குள்ள போயிட்டே இருந்துச்சு. 3 நாளைக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன். ஸோ சென்னையை சுத்தி பார்க்கலாங்கிற மைண்ட் செட்ல தான் நான் இருந்தேன். கூடவே எங்க அப்பாவும் இருந்தாரு. எங்க அப்பா என்னோட எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு, ரூமோட பேக்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு,
சரி நான் இதோட கிளம்புறேன், இதுக்கப்புறம் நீ தான் பார்த்துக்கணும், நான் எப்பயாச்சும் வந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்கான ஹோப் கொடுத்தாரு. எங்கள் அப்பாவை நான் பஸ் ஏற்றி விட்டதுக்கப்புறம் என்னால் அங்கே இருக்கவே முடியலன்னு தான் சொல்லணும். செவனே நம்மளும் கோயம்புத்தூருக்கே போயிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி 1000 கேள்வியில் உட்காந்துட்டு இருந்தேன். அடுத்த 2வது நாள் நைட்டு எனக்கு தூக்கமே இல்லை. என் கூட இருந்த பிஜி மேட்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு நாள் எனக்கு வந்து பார்த்தோன்னா அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தானே ஃபஸ்ட் டைம் வந்திருக்க, போ பழகிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னமோ நான் ஒரு மூவிக்குள்ளே இருந்த மாதிரி ஒரு ஃபீல். ஜஸ்ட் கன்சிடர் பண்ணுங்கள் ஓகேங்களா. நான் ஒரு பிஜியில் இருக்கேன், எனக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சவங்க இருக்காங்க. நான் புது சிட்டியில் புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்போங்கும்போது எனக்கு எல்லாமே இது ஒரு மூவி மாதிரி தெரிய ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு கேட்கும்போது எல்லாமே நல்லா போயிட்டுருக்கிற மாதிரி தோணுதில்ல, பட் கதை இட முடியலை. நான் டிசிஎஸ்குள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் போனது ஒரு சப்போர்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி. எங்களை எல்லாருமே சப்போர்ட் ப்ராஜெக்ட் தான் எடுத்துருந்தாங்க. என்னால் நம்பவே முடியலை, நான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தது இதுக்குத்தானா அப்படிங்கிற மாதிரி என்னோடய மண்டைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நான் கேள்வி வர ஆரம்பிச்சிருச்சு. என்னால் என்னோடய வேலையில் கூட கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. பிகாஸ் நான் நிறைய கனவோடு வந்திருந்தேன். கொஞ்சமாச்சும் லேர்னிங் பண்ணிவிட்டு நம்ம வேறு கம்பெனி போகணும் அப்படி இப்படின்னு சொல்லலாம் முடிவு எடுத்திருந்தேன். பட் சப்போர்ட்டுன்னு தெரிஞ்ச உடனே அடுத்து என்னங்கிறது எனக்கு சுத்தமாக மண்டைக்குள்ளே வரவே இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் சப்போர்ட்டிவ் ரோல் எப்படி ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் லைஃப் எப்படி போகும்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் இவ்வளோ ஹைப்பாக அங்கேருந்து கிளம்பி வந்தது மட்டும் தான் சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் சென்னைக்கு வந்தது டிசிஎஸில் ஜாயின் பண்ணது ஓகே, பட் என்னோடய சேலரிங்கிறது என்னை மட்டும்தான் இங்கே சர்வை பண்ண முடியுமே தவிர என் வீட்டுக்கு ₹1 கூட கொடுக்க முடியாது. அது தெரிஞ்சு தான் நான் சென்னைக்கு வந்தேன். ஆனால் டெவலப்மெண்ட்டும் இல்லை, கடைசியில் சப்போர்ட்டு தான். அப்படிங்கும்போது இந்த சேலரியை வச்சுட்டு நான் இங்கே உயிர் வாழ்கிறதே பெரும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தோன்னா என் மைண்டுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா நீ சப்போர்ட்டில் இருக்கேன்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் சேலரி என்னடா இவ்வளோ கம்மியாக வருது, இதை வச்சுட்டு நான் எப்படா சென்னையில் உயிர் வாழ்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு பக்கம் நான் டிசிஎஸில் இருக்கும்போது என்னோட ட்ரைனர் வந்து சொன்னார், நீங்கள் ப்ரோக்ராமிங் நல்லா பண்ணீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் காலில் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இதை கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு பாதி உசுரே திரும்பி வந்துச்சு. சரி நம்மக்கிட்ட 1% சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு அவங்க ட்ரைனிங்கில் என்னென்ன கொடுக்குறாங்களோ எல்லாத்தையும் கிராப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நம்மளோட இன்புட்டை ஃபுல்லாக கொடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் பர்ஃபார்ம் பண்ணேன். ஜாவா ஒரு பக்கம் போட்டேன், எஸ்கியூஎல் ஒரு பக்கம் போட்டேன், சம்டைம்ஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் கேட்டாங்க அதையும் லேர்ன் பண்ணேன். பட் எல்லாம் லேர்ன் பண்ணி முடிச்சுட்டு ப்ராஜெக்ட் கால் வந்துச்சு. எனக்கு ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் கால் வந்துச்சு. நான் அக்செப்ட் பண்ணி ஓகேவும் சொல்லிட்டேன். ஓகே சொன்னதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி. சரி நம்ம எப்படியோ ப்ரொடக்ஷனில் இருந்து மறுபடியும் சப்போர்ட்டை விட்டுட்டு நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே தான் வந்து ஹெச்ஆர் ஒரு ஆப் வச்சுட்டு போனான். யாரெல்லாம் ப்ராஜெக்ட் கால் அக்செப்ட் பண்ணீங்களோ அவங்க பேரை மட்டும் கொடுங்கன்னு சொல்லி ஒரு எக்ஸல் ஷீட்டை வாங்கினான். எக்ஸல் ஷீட்டை கொடுத்த உடனே ஓகே நம்மளை தனியாக ஒரு பேட்சில் போட போகிறாங்கன்னு பார்த்தா யாரெல்லாம் வந்து பார்த்தோன்னா ப்ராஜெக்ட்டுக்கு கால் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி இவங்களை நாங்கள் வேறு ப்ராஜெக்ட்டில் டிப்ளாய் பண்ணிட்டோம், ஸோ நீங்கள் வேறு ரிசோர்ஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி எங்கள் ஹெச்ஆர் சொல்லி முடிச்சு விட்டான் என்னைய. இது சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நாங்கள் வந்த 300 பேரையுமே பல்காக ஒரே ப்ராஜெக்டில் அப்படியே தூக்கி எங்களை போட்டுட்டான். எங்களை ஒரு கொத்தடிவை மாதிரி நடத்துனானுங்க அந்த ப்ராஜெக்டில். இந்த டிரான்சாக்ஷன் நடக்கும்போதெல்லாம் அந்த இடத்துல நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு சொன்னால் பாதி உடஞ்சி இதுக்கப்புறம் நம்ம சென்னையே வேணாண்டா அப்படிங்கிற அளவுக்கு நான் உட்காந்துட்டேன். என்னால் போதுங்கிற சொல்லி நான் இந்த இடத்த விட்டு எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணுங்கிறத மட்டும் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு சேலரியும் கம்மி, நான் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரிப்போர்ட்டிங் லொக்கேஷனே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. என்னோட பிஜிலேருந்து என்னோட ஆஃபீஸ்க்கே 22 கிலோமீட்டர். நான் இதெல்லாமே பார்த்துட்டு என்னடா சென்னைக்கு நமக்கு இப்படி வந்துருச்சு, நம்ம சென்னை வந்ததே வேஸ்ட்டாங்கிற மாதிரி நான் மைண்டுக்குள்ளே தோண ஆரம்பிச்சிருச்சு. என் ஃபேமிலியை ஒரு பக்கம் நான் திங்க் பண்ண ஆரம்பித்தேன். நான் சென்னை வர்றதுக்காக எல்லா காசையும் ரெடி பண்ணி கொடுத்தாங்க, என் பிஜிக்கு அமௌண்ட் ரெடி பண்ணி கொடுத்தாங்க, என்னோட ட்ரெஸ்ஸுக்கு லேப்டாப்புக்குன்னு சொல்லி நிறைய காசு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இன்னொரு பக்கம் எனக்கு பிடிச்சவங்களும் வந்து பார்த்தோன்னா என் கூடயே வந்திருந்தாங்க. ஸோ நான் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது நான் இதை விட்டுட்டு ஓடுறதுங்கிறது எனக்கு சரியான முடிவுங்கிற மாதிரி எனக்கு தோணல. ஒரு பக்கம் என் ஃபேமிலியை பற்றி நான் யோசிக்கும்போது கன்ஃபார்ம் நம்ம சென்னையில் இருந்து தான் ஆகணும், சென்னையில் ஏதாச்சும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கோயம்புத்தூர் போகணும்னு சொல்லி முடிவு எடுத்தேன். அப்போ நியூ பிரான்ச்சில் வந்து ரிப்போர்ட் பண்ணிவிட்டு நான் பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது எங்கள் அக்காவை தான் நினச்சி பார்த்தேன். ஏன்னா நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போதே எங்கள் அக்கா சென்னையில் வந்து காக்னிசன்ட்டில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தான். அப்போ அவன் எப்படி ஃபீல் பண்ணியிருந்திருப்பா அப்படிங்கிறது என் மைண்டுக்குள்ளே வந்துட்டு போச்சு. அப்போ எவ்வளோ கஷ்டத்தை இது பண்ணாலும் அப்படின்னு சொல்லி நான் அதை ஒரு மோட்டிவேஷனல் எடுத்துக்கிட்டேன் எங்கள் அக்காவை நினச்சி பார்க்கும்போது. அப்போ பஸ்ஸில் எனக்கு பிடிச்சவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் சென்னையை விட்டு போகிற ஐடியாவில் இல்லை, நான் இங்கே ஐடி எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தேன். ஸோ இதுதான் என்னோடய சென்னையோட லைஃபாக இருந்துச்சு, ஸ்டார்டிங் பாயிண்ட்.